ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்சுவல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து சொல்லுங்கள், கேர்ள் பேபிக்கும் பாய் பேபிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு பறக்க போகிறது பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து வேரியேஷன் ஆகும். பட் எனக்கு இதுதான் வந்து ஸ்கேனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம், தம்பிக்கு எப்படி இருக்குது, பாப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 5th மந்தில் தான் வந்து நம்ம பார்த்தா வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையே பார்த்துடலாம். ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா 5th மந்த் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு 7 வீக்ஸில் வந்து எடுப்போம் கன்ஃபர்மேஷனுக்காக. அப்புறம் 3rd மந்த்து ஸ்கேன் வந்து எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5th மந்த்து ஸ்கேன் வந்து எடுப்போம். அது வந்து 20 to 23 வீக்ஸில் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ நமக்கு ஸ்கேன்லேயே வந்து நம்மளோட எல்எம்பி டேட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ எப்போ வந்து நமக்கு டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு என்னோட கேர்ள் பேபிக்கானது. ஸோ கேர்ள் பேபிக்கு 22 வீக்ஸில் வந்து நாங்கள் 5th மந்த் அனாமலி ஸ்கேன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து எப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 5th மந்த்து ஸ்கேனை வந்து. ஸோ இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டும், அதுக்கப்புறமா ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வெயிட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சால் நமக்கு போதும், நம்ம வந்து என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கலாம். தம்பிக்கு வந்து இது வந்து பாப்பாவோடது, கேர்ள் பேபியோடது. கேர்ள் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்விக்ஸ் மெசர்டு வந்து 4.20 சென்டிமீட்டர்ஸ் வந்து லென்த் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள். ஸோ ப்ளசண்டா வந்து போஸ்டரியர் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டரியர் இருந்தால் நல்லது தான். ஆன்டீரியர்லேருந்து நமக்கு போஸ்டரியரில் வந்து இருக்கணும். லிகர் வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்யூட். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 149 தான் இருக்குது. ஸோ இது வந்து கேர்ள் பேபிக்கானது. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 149 வந்து இருக்குது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 400 and something தான் இருக்குது. ஸோ 79 தான், இந்த கிராம்ஸ் தான் வந்து இருக்குது. இது வந்து 22 வீக்ஸில் வந்து எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனாமலி ஸ்கேன் வந்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட பேபி வந்து க்ரோத் ஸ்கேன் தான் சொல்லுவாங்க. இதை வந்து எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. எல்லாமே வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் நமக்களோட நெக்கு, ஸ்பைனு எல்லாமே, ஹெட்டு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருக்கா, உறுப்பு எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கான்னு பார்க்குறதுக்கான ஸ்கேன் தான் இது. இதில் தான் வந்து தெரியும் நமக்கு வந்து குறைபாடு ஏதாவது இருந்தாலும் இந்த ஸ்கேனில் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா பேபி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். 22 வீக்ஸில் வந்து இந்த ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து கேர்ள் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 149 இருக்குது. ப்ளசண்டா வந்து போஸ்டரியரில் வந்து இருக்குது. ஸோ இந்த சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சர்விக்ஸ் வந்து 4.20 சென்டிமீட்டர் லென்த்தில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேன் நான் வந்து ஒரு 1 வீக்காவது இது அப்படியே எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். எதுவுமே தெரியாது, பட் இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பேபி இப்படி வளர்ந்துருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தான் இருக்கான்னு ஒரு நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்ன இதுன்னே தெரியாது, என்ன உறுப்பு இது அப்படின்னு. ஓரளவுக்கு சரி நம்மளாம் கெஸ் பண்ணிக்கணும், இது தலையாக தான் இருக்கும், இது கையாக இருக்கும், காலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து கேர்ள் பேபிக்கானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயோடது வந்து காட்டுறேன். தம்பிக்கு வந்து எனக்கு இது 5th மந்தோடது. ஸோ இதில் சர்விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3.60 சென்டிமீட்டர் லென்த்தில் வந்து இருக்குது. மெயினாக ப்ரெசன்டேஷன் வந்து வேரியபிளாக இருக்குது. ப்ளசண்டா வந்து ஆன்டீரியரில் தான் இருக்குது இதுவுமே. ஸோ நமக்கு வந்து போஸ்டீரியரில் இருந்தால் தான் கரெக்டானதாக இருக்கும். ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 158. ஆக்சுவலி வந்து தம்பிக்குன்னா ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், கேர்ள் பேபிக்குனா அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கேர்ள் பேபிக்கு வந்து கம்மியாக இருந்து தம்பிக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 23 வீக்ஸில் வந்து நாங்கள் எடுத்தோம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 590 கிராம் வந்து இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு, நெக் எல்லாமே நார்மலாக வந்து கொடுத்துருந்தாங்க.
23 வீக்ஸில் தான் இந்த ஸ்கேன் வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், தம்பி வந்துன்னா வயிறு சின்னதாக இருக்கும், வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், அதுனா பாய் பேபி சின்ன வயிறாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பாப்பாவுக்கும் எனக்கு சின்ன வயிறாக தான் இருந்தது, ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா சிறுசாக தான் இருந்தது, அதே மாதிரி தம்பிக்குமே வந்து சின்னதாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு பாப்பாவை வந்து கேர்ள் பேபி வந்து எல்லாருமே வந்துட்டு பாய் பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் எனக்கு கிடையாது, கேர்ள் பேபி தான் பிறந்தது, ரொம்ப குட்டியோண்டாக தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி ஹார்ட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்துன்னா கம்மியாக இருக்கும், பாப்பாவுக்குன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தம்பிக்கு தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு, பாப்பாவுக்கு வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்க சொல்கிறத வச்சு நம்மளாம் வந்து கெஸ் பண்ணிக்கக்கூடாது. நமக்கு கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை தாராளமாக வந்து ஏற்றுக்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து வேரியேஷன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேர்ள் பேபிக்கு வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 141 வந்து இருந்தது, ப்ளசண்டாக வந்து போஸ்டரியர். ஸோ எனக்கு ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 141 வந்து இருந்தது. ஆனால் எனக்கு தம்பிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் வந்து 167 வந்து இருந்தது, அதிகமாக தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து இதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஸோ பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 12 வீக்ஸில் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மந்த்து ஸ்கேனு, 9th மந்த்து ஸ்கேனு, 3rd ட்ரைம்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ரெசன்டேஷன் வந்து செபாலிக். ஸோ நமக்கு செபாலிக்கில் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும், குழந்தையோட தலை வந்து நல்லா திரும்பியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்துட்டு டெலிவரி ஆக போகிற மாதிரி நார்மல் டெலிவரியாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஹெட்டு வந்து நல்லா கீழே இறங்கி இருக்கும். நமக்கு சைடாவோ இல்லை கிராஷாவோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து போஸ்டரியர் கொடுத்துருப்பாங்க, சரி ப்ரீச் பொசிஷனில் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் தலை திரும்பவே இல்லைன்னு அர்த்தம், நேராக தலை வந்து மேலே இருக்குது, ஹெட்டை பார்த்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நமக்கு செபாலிக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, மோஸ்ட்லி வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும். ப்ளசண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியரில் இருக்குது. ஸோ லிகர் வந்து அடிக்யூட். ஹார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 159. ஸோ எனக்கு பாய் பேபிக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து 159 இருக்குது. ஸோ எல்லாமே எனக்கு கேர்ள் பேபிக்கு வந்து கம்மியாகவும் பாய் பேபிக்கு வந்து எனக்கு வந்து ஜாஸ்தியாகவும் தான் இருக்குது. இது 36 வீக்ஸில் வந்து எடுத்தது லாஸ்ட்டு ஸ்கேன் வந்துட்டு. ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.5. ஸோ எனக்கு 2.5 கிலோ வந்து இருந்தது வெயிட் வந்துட்டு. ஸோ நம்ம 35 to 36 வீக்ஸ்க்குள்ளே வந்து எடுத்துக்கலாம் இந்த லாஸ்ட்டு ஸ்கேன் வந்து. ஸோ இதுதான் வந்து என்னோடய பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து காமிச்சாச்சு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.